ஹாய், இவர் தான் ட்ரேடர் எக்ஸ். இவர் டெய்லியும் ட்ரேட் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு இவருக்கு 100 rupeesல என்ட்ரி கிடைச்சிருக்கு. பட் ஐ எம் ஏ டிசிப்ளின் ட்ரேடர். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ட்ரேடை விட்டுற போகிறேன். ஸோ இப்போ நான் ட்ரேட் என்ட்ரி ஆக போகிறேன். ஸோ 100 rupees என்னோட என்ட்ரி ப்ரைஸ், 80 rupees என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ இந்த ட்ரேட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாவ், ட்ரேட் அப்சைட்ல மூவ் ஆகுது. 110 ரூபா போயிருச்சு. வாவ், 120 ரூபா, மஜா தான்ப்பா. 150 ரூபா போயிருச்சு, சூப்பர். இப்போ 170 ரூபா போயிருச்சு, சூப்பர். நான் 150 ரூபா தான் இந்த ட்ரேட்ல கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ 170 ரூபா கிட்ட போயிருச்சு. நம்ம ஏன் 200 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது? வெயிட் பண்ணி பார்ப்போம். 200 ரூபா கன்ஃபார்மா போகும் போல. ஓனோ, 130 ரூபாய்க்கு வந்துருச்சு. மறுபடியும் இப்போ 140 ரூபா போயிடுச்சு. நைஸ். ஸோ இப்போ இது 150 ரூபா வந்தா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். நம்ம 200 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஓ, இன்னும் கீழே விழுவுது. 110 ரூபாய்க்கு போயிருச்சு. இப்பவும் பரவாயில்ல, நம்ம 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கோம்ல. நம்ம 130 ரூபா போனுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இது மார்க்கெட் ஃபாஸ்டா விழுவுது. ஓ ஷீட், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. என்ன பண்றது? ஃபர்ஸ்டே நம்ம 150 ரூபால எக்ஸிட் ஆயிருக்கலாமே. அதை விட்டுட்டு 200 ரூபா போகும் நம்ம வெயிட் பண்ணிருந்தாமே. கடைசியில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ட்ரேடுமே நம்ம நடக்குது. இதுல இருந்து நம்ம எப்படி வெளில வர்றது? ஸோ 150 ரூபா போனப்பே நம்ம எக்ஸிட் ஆயிருக்கலாமா? சரி, நாளையிலேருந்து நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறோம். 2 days later. இன்னைக்கு டே 2. இன்னையிலேருந்து நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டார்கெட்டை மீறி போனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. இன்னைக்கும் 100 rupeesல ட்ரேட் வந்திருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் 80. ஓகே, ட்ரேட் நான் என்ட்ரி ஆக போகிறேன். நைஸ், 110 ரூபா போயிருச்சு. நேத்திய மாதிரி இன்னைக்கு 110 ரூபா போயிருக்கு. ஓ, ஒன் செகண்ட் 130 ரூபா போயிருச்சு. ஓகே, இப்போ 150 ரூபா போயிருச்சு. ஸோ நேத்து மாதிரி நடந்துற போது நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம். என்ன இது 170 ரூபாய்க்கு போகுது? ஓ, 170 ரூபா போய் மார்க்கெட் மூவர் நமக்கு ஆசை கத்தி கீழே விழுவாங்க. நினைச்ச மாதிரியே கீழே விழுந்துருச்சு. பாத்தீங்களா? 130 ரூபா. என்ன மறுபடியும் 170 ரூபா போகுது? ஓ, 200 ரூபா. ஓ, 250 ரூபா. நேத்து என்னன்னா நம்ம டார்கெட் வச்சோம், அந்த டார்கெட்டை தாண்டி கீழே விழுது. இன்னைக்கு டார்கெட் 150 வச்சோம், 250 போகுது. 100 பாயிண்ட் கிட்ட லாஸ் ஆகுது. என்ன பண்றது? மார்க்கெட் நம்மளை இப்படி வச்சு செய்யுது. என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். ஸோ இப்படி உங்களுக்கு நடந்திருக்கா? தென் நீங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரையலை பத்தி கத்துக்கணும். ஸோ பார்க்கலாமா? வெல்கம் டு ஷேர் ஆட்டோ அண்ட் நான் தான் உங்க சபரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு ட்ரேடரோட ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி. ஸோ இந்த ஷீல்டை யூஸ் பண்ணி தான் நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாமல் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ட்ரேட் நீங்கள் 100 ரூபா என்ட்ரி ஆகுறீங்கன்னா அந்த ட்ரேடு ஒன்று 100 ரூபா உள்ளது, ஒன்று ப்ராஃபிட் தரலாம், அதற்கு லாஸ் ஆகுதுன்னா 0 rupees வரைக்கும் போகலாம். ஸோ அந்த 0 rupees வரைக்கும் அந்த லாஸ் போகாமல் 80 rupeesல நிறுத்துறது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த 20 பாயிண்ட் தான் என்னோட லாஸ் இந்த ட்ரேட்லன்னு வைக்கிறது தான் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா ஸ்டாப் லாஸ் ட்ரையலுங்கிறது உங்களுக்கு ஈஸி. இப்போ ஒரு ட்ரேட் நம்ம 100 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகும். ஓகே, அண்ட் 80 rupees தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ்னா. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரெண்ட் 20 rupees தான், 20 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட லாஸ், அந்த ட்ரேட்ல நடக்கக்கூடிய ஓவரால் லாஸ். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே, நவ் இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரையல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டார்கெட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பார்க்குறீங்க. நம்ம செகண்ட் டே ஒரு சினரி பார்த்தோம்ல, ஒரு ட்ரேடு வந்து 150 ரூபா இருக்கு, திடீர்னு 200 ரூபா போகுது, 250 ரூபா போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் டார்கெட்டை விட அதிக டார்கெட் எடுக்கணும்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரையல்? அதை பற்றி பார்ப்போமா? ஓகே, ஸ்டாப் லாஸ் ட்ரையலுங்கிறது சிம்பிள் தான். ஸோ ஒரு ட்ரேட் நீங்கள் 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க,
அதோட ஸ்டாப் லாஸ் 80 ரூபான்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரேடு 80 ரூபாய்க்கு வந்தால் நமக்கு லாஸ் ஓகேங்களா. பட் அந்த ட்ரேடு இப்போ நமக்கு வந்து 110 ரூபா 120 ரூபா 130 ரூபாய்க்கு போகுதுங்களா. ஸோ இப்படி மூவ் ஆகுறப்ப நம்ம 80 ருபீஸில் வச்சிருக்கோம் அந்த ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த 80க்கும் 100க்கும் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் 100 ரூபாய்க்கு வாங்கினது 110 ரூபாய்க்கு மூவ் ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா 80 ரூபாயில இருந்து 90 ரூபாய்க்கு மாற்றுறோம் ஓகேங்களா. ஸோ 110 மைனஸ் 20 பாயிண்ட்ஸ். ஸோ 90 தான் இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. சப்போஸ் இப்போ 110 ரூபாயிலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தா 90 ருபீஸ் வரப்ப நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிரும். 10 பாயிண்ட் நமக்கு வந்து லாஸ் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ 110 ரூபா உள்ளது நெக்ஸ்ட் 120 ரூபா போகிறப்ப நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுன்னா ஸோ 120 மைனஸ் 20 பாயிண்ட் ஓகேங்களா 100 ருபீஸ். ஸோ இப்போ 120 ரூபா உள்ளது கீழே விழுந்தாலும் 100 ரூபாய்க்கு வந்தாலும் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேயே நம்மளோட லாஸ் வந்து போயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே போனாலும் நமக்கு லாஸ் இல்லை ஓகே. இதுதான் ஸ்டாப் லாஸ் ஸ்டைல். ஸோ இப்போ 120 உள்ளது 140 ருபீஸ் போகுதுன்னா 140 மைனஸ் 20 ஸோ 120 ருபீஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ இருக்கிறது 140 உள்ளது 150 ருபீஸ் போகுதுன்னா 150 மைனஸ் 20 130 ருபீஸ் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. ஸோ 150 உள்ளது இப்போ மறுபடியும் கீழே விழுந்தாலும் ஓகேங்களா. இப்போ கீழே விழுந்தாலும் 130 ருபீஸில் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து 100 ருபீஸில் என்ட்ரி எடுத்திருப்போம் 130 ருபீஸில் எக்ஸிட் ஆயிருப்போம். ஸோ இந்த 30 பாயிண்ட்ஸ் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ட்ரேட் சினாரியோட பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ 100 ருபீஸ் என்ட்ரி ஆகிறோம் 80 ருபீஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் போகுது 130 ருபீஸ் போகுது 150 ருபீஸ் போகுது அண்ட் 1 செகண்ட் 170 ருபீஸ் போகுது ஓகேங்களா. ஸோ இந்த 170 ருபீஸ் போகிறப்ப நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 115 இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து சடனாக விழுந்தாலும் நம்ம வந்து 150 ருபீஸில் எக்ஸிட் ஆயிரும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்டைலுங்கிறதுனால நம்ம என்ட்ரியான ட்ரேடு ப்ராஃபிட் போக 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 நம்மளோட ஸ்டாப் லாஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ்னா என்ன அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்டைல்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தா நம்ம ஷேர் ஆட்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி ட்ரேடருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு எதை பற்றியாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம்.